ஜெய் ஸ்ரீ பல்லூர் வாராகி தாயே போற்றி. ஜெய் ஸ்ரீ பல்லூர் அரசாலை ஸ்ரீ வாராகி தாயாரே போற்றி. ஸ்ரீ ஐஸ்வர்ய ஸ்வர்ண வாராகி தாயே போற்றி. ஸ்வர்ண வாராகி தாயே போற்றி. பல்லூர் தாயே போற்றி போற்றி. ஸ்ரீ வாராகி பக்த கோடிகளுக்கு டிகேஎஸ்ஸின் நமஸ்காரங்கள். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 2024 ஆண்டு பஞ்சமி திதியானது மக்களுடைய சௌகரியமான நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை திதியிலும் தேய்பிறை திதியிலும் பஞ்சமி திதியானது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது. அதன்படியாக வளர்பிறை திதியானது பஞ்சமி திதியானது 8ஆம் தேதி வந்தது ஞாயிற்றுக்கிழமை. அதற்கு அடுத்தபடியான தேய்பிறை பஞ்சமி திதியானது இந்த செப்டம்பர் மாதத்தில் 2வது தடவையாக தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமையிலே வந்திருக்கிறது. ஸோ இந்த மாதம் அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வருவது மிகவும் ஒரு அபூர்வமான நிகழ்வு. ஸோ மக்களுடைய வசதிக்காகவே ஞாயிற்றுக்கிழமை அன்று துணைவர் துணைவியோடு வரும் பட்சத்தில் ஸ்ரீ பல்லூர் அரசாலை ஸ்ரீ ஸ்வர்ண வாராகி தாயார் இந்த செப்டம்பர் மாதம் 2024 அன்று அருளியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் ஸ்ரீ பல்லூர் அரசாலை ஸ்ரீ ஸ்வர்ண வாராகி தாயாரிடம் கூட்டம் அலைமோதுகின்றது. காலையில் வேலையிலிருந்தே கோயில் முழுவதுமாக மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். விளக்கு பூஜையின் மூலமாக ஸோ 360 டிகிரியிலும் கேமராவில் எங்கே பார்த்தாலும் ஸ்ரீ பல்லூர் ஸ்வர்ண வாராகி தாயார் அப்படியே ஜோதி ஸ்வரூபமாக ஒவ்வொரு இலையிலையும் பக்த கோடிகளுடைய பிரார்த்தனை மூலமாக திகழ்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியே 360 டிகிரிலையும் பாருங்கள், அப்படியே ஜோதி ஸ்வரூபம்தான் ஸ்ரீ பல்லூர் ஸ்ரீ ஸ்வர்ண வாராகி தாயார். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அப்படி ஒரு கடாட்சத்தை ஞாயிற்றுக்கிழமை கணவன் மனைவியோட குடும்பத்தோடு வரணும் அம்மா கிட்ட. அதே மாதிரி குழந்தைங்கள வீட்டில் சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டு முன்னாடி அம்மா கிட்ட விளக்கேற்றி வச்சு குழந்தைங்கள உட்கார வச்சு ஸ்ரீ வாராகி தாயாருடைய மந்திரத்தை சிறு வயதிலே அவங்களுக்கு உபதேசம் செஞ்சிடணும். ஸோ அப்படி சிறு வயதிலேயே குழந்தைங்களுடைய உள்ளத்திலே ஆழ் மனதிலே ஸ்ரீ வாராகி தாயாரினுடைய மந்திரம் பதிந்து விட்டது சொன்னால் அந்த குழந்தை உள்ளத்திலும் சரி அவர்களுடைய உடலிலும் சரி எந்தவித தீய சக்தியும் அணுகாது. இது அந்த அம்மானுடைய சத்தியம், ஸ்ரீ வாராகி தாயாருடைய சத்திய ஸ்வரூபம். குழந்தைகள் சிறு வயது முதற்கொண்டே விளக்கு முன்பு 6 மணிக்கு எப்படியும் படிக்க உட்கார வைப்பீங்க. படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி தாயாரோட நமஸ்காரம் பண்ணி ஒரு 2 ஸ்லோகத்தை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். அடுத்தது குழந்தைங்கள சொல்ல வைங்க. பிறகு அந்த விளக்கை 2-3 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி குழந்தைங்கள் உள்ளத்தில் சிறு வயதிலேயே அவங்களுடைய ஆழ் மனத்தில் வாராகி தாயாரை பதிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு தீய சக்தியும் அந்த குழந்தைகள் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் நெருங்காது. ஏன்னா இந்த கலியுகத்தில் ராகு கேதுனுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் தீய சக்தியிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அனுதினமும் மாலை வேளையிலே குழந்தைங்கள
முகம் கழுவி இல்லைன்னா ஒரு குளியல் போட்டு அந்த பயபக்தியோடு 6 மணிக்கு மேலே பெண்கள் எப்பொழுதும் வீட்டில் வந்து விளக்கேற்றுவீங்க. ஸோ வாராகி தாயாரினுடைய படத்தை முன்னாடி ஒரு விளக்கை வச்சு குழந்தை கையால் ஏற்ற வைங்க. பிறகு அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணுங்க, மந்திரத்தை சொல்ல வைங்க. ஸோ வாராகி மந்திரம் அவ்வளவு தீய சக்திகளிடம் இருந்து விடுபடக்கூடிய மந்திரம். அதுவும் பல்லூர் ஸ்ரீ வாராகி தாயாரானவள் ஸ்வர்ண வாராகி, அஷ்டவாராகி, அதாவது அனைத்து தீய சக்திகளையும் உள்ளத்தில் இருந்தும் இல்லத்திலிருந்தும் விரட்டி அடிக்கக்கூடிய சக்தியை கொண்டவள் ஸ்ரீ பல்லூர் ஸ்வர்ணவாராகி தாயார். அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அம்மா தோன்றியது, ஸ்ரீ வாராகி தோன்றியது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய பஞ்சமி அன்று தோன்றிய அதுதான் அந்த பஞ்சமன்னிக்கு இவ்வளோ தூரம் வாராகி தாயாரை நம்ம போற்றி வணங்குவதற்கு காரணம். ஸோ சிவனுடைய பவரை அப்படியே பெற்றவங்க ஸ்ரீ வாராகி தாயார், பார்வதி தாயார். ஸோ அப்படி பார்வதி தாயார் அவதரித்த அவதாரத்திலே அதிக வலிமையான அவதாரமானது ஸ்ரீ வாராகி தாயார், ஸ்ரீ வாராகி அம்மன். ஸோ அன்பு உள்ளங்களுக்கு அன்பாக திகழ்வாள், தீய நெஞ்சங்களுக்கு தீயதை விரட்டி தன் அன்பினால் அவர்களை ஆட்கொள்வார். அவரை வந்து பகைச்சிக்க மாட்டாங்க. எதிரியையும் என்ன பண்ணுவாங்க, தனது அன்பினால் அவங்கக்கிட்ட இருக்க அந்த தீய சக்தியை விரட்டி அவர்களுக்கும் அவருடைய தலைமுறையும் சிறக்கும் வகையிலே அவர்களுக்கு கடாட்சம் அளிக்கக்கூடிய சக்தி ஸ்ரீ வாராகி தாயாருக்கு உண்டு. ஸோ இன்றைக்கி பாருங்கள், 360 டிகிரிலையும் இன்றைக்கி ஸ்ரீ பல்லூர் வாராகி தாயார் கருவூலத்தில் இருந்து வெளிவந்து ஒவ்வொரு தீபத்திலையும் காட்சி அளிப்பாங்க பஞ்சமி அன்னைக்கு. இது சத்தியம். நீங்கள் ஆழ் மனசில் நீங்கள் பண்ணுற பூஜை ஒவ்வொரு ஜோதி வடிவாகவும் இந்த தீபத்தில் ஒவ்வொரு படையல்லையும் அவங்களுடைய மகிமையே காண முடியும். ஸோ ஆழ்ந்து தியானம் பண்ணணும். எனக்கு தாயே இதை கொடு அதை கொடு அப்படியெல்லாம் வேண்டாம், தெரியாது. அந்த அம்மாவுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், யார் யாருக்கு என்னென்ன எடுக்கணும்னு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட சக்தி கொண்டவள் ஸ்ரீ வாராகி தாயார். நீங்கள் பண்ணுற அந்த ஆழ்மன பூஜையில் தான் இவ்வளோ விஷயமும் அடங்கியிருக்குது. அதனால் நீ என்ன ஒன்றுமோ அதை உன் மனசில் வேண்டிக்கோ. எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு பேரம் பேசாத. ஆழ் மனது, தாயே எனக்கு இது மாதிரிலாம் இருக்குதுமா, இந்த துயரிலேருந்து எனக்கு போக்குமா, என் குடும்பத்தை வந்து நீ தாம்மா ரட்சிக்கணும், ஏன்னா தீய சக்தி வீட்டில் அவ்வளோ எனக்கு தலை விரித்து ஆடுதுமா, அதுலேருந்து எனக்கு ஒரு ஒரு விமோச்சனத்தை கொடுமா அப்படின்னு ஆழ் மனசில் வேணுங்க. தாயே எனக்கு இந்த செல்வம் கொடு, அந்த செல்வம் கொடு, எனக்கு இந்த பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்றத விட, தாய் உனக்கு தெரியும் தாய், எல்லாம் சரணாகதியோடு உங்கள்கிட்ட வந்திருக்கேன் தாய், நீ எனக்கு என்ன கொடுப்பியோ அதை மனசார நான் ஏற்றுக்கிறேன் தாயின்னா, தாய் உனக்கு அனைத்து ஸ்வர்ணத்தையும் அளிக்கக்கூடிய இடம் ஸ்ரீ பல்லூர். ஸ்வர்ணம் கட்சினாவே நீங்கள் அனைத்து சக்திகளும் கட்சா மாதிரி அர்த்தம். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், சென்னை மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. 70 கிலோமீட்டரில் இவ்வளவு மகா சக்தி கொண்ட ஸ்ரீ பல்லூர் ஸ்வர்ண வாராகி நமக்கு 70 கிலோமீட்டர்லேயே இருக்காங்க. மாமன்னர் ராஜராஜ சோழன் 1000 கிலோமீட்டருக்கு, கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டரில் தனது படையை எட்டுன்னு வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த இந்த ஸ்தலத்தை சித்தர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக மாமன்னர் ராஜேந்திர மன்னர் வழிபட்ட ஸ்தலம் ஸ்ரீ பல்லூர் அரசாலை. ஸோ அம்மானுடைய அரசாட்சி, வாராகி தாயனுடைய அரசாட்சி இன்றைக்கி அவ்வளவு பார்க்கலாம். பாருங்கள், மக்கள் பாருங்கள் எவ்வளோ அந்த அம்மா மேலே அன்பு இருந்ததுன்னா, தனது ஓய்வு நாளை இன்றைக்கி, அதுவும் பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்குது பாருங்கள். அதுவும் உண்மையாகவே கணவன் மனைவியோடு வந்தவங்களாம் ரொம்ப மகா பாக்கியம் கொண்டவர்கள். குடும்பத்தோடு வரணும், தாயார்கிட்ட குடும்பத்தோடு வரணும், அப்போ தான் 2 பேருக்குமே நிவர்த்தி பண்ணுவார்.
புரியுதா? அப்போ தான் பேலன்ஸ் பண்ணுவார். நீ ஒரு தசை அவர் ஒரு தசைன்னு வந்தீங்கன்னா எந்த தசைக்கு அம்மா வந்து பதில் சொல்லுவாங்க? ஏன்னா நீயும் ஓணும் அந்த அம்மாவும் ஓணும். யார்? அவர் வந்து சிவன், அம்மா வந்து சிவனுக்கு சிவன், சக்திக்கு சக்தி. அதனால் 2 பேருமே வந்தீங்கன்னா 2 பேருனுடைய அந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இடம் ஸ்ரீ பல்லூர் ஸ்வர்ண வாராகி தாய் அரசாலை. ஸோ அனுதினமும் உங்களுடைய குழந்தைகளை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன். 6 மணிக்கு பூஜையில் உட்கார வச்சு ஸ்ரீ வாராகி தாயாரினுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணிவிடுங்க. அவன் குழந்தைய நீங்கள் வந்து குழந்தை பின்னாடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மந்திரம், அவன் சொல்லக்கூடிய மந்திரம் அனுதினமும் அவனை வாழ வைக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ வாராகி பல்லூர் வாராகி ஸ்வர்ண தாயாரே போற்றி. ஓம் ஸ்ரீ அரசாலை பல்லூர் வாராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஓம் ஓம். என்ன இருக்குது?